என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, விடுதலைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு எதிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார் என்பதை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 2:15. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். எப்படி ஆனார்? முந்தின வசனத்திலே வாசிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். காரணம், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. பிரியமானவர்களே, இயேசு மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு தமது மரணத்தினாலே ஜெயித்தார். ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கின்ற ஒரு வல்லமையை பிசாசு வைத்திருந்தான். அதனால தான் அந்த பிரிவை தான் மரணம் என்று வேதத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆதாமிடத்தில் எச்சரித்தார். நீ சாப்பிடும் நாளிலே சாவாய். அந்த மரணம் பிசிக்கல் டெத் அல்ல, அவங்க சாப்பிட்ட நாளில் சாகலை. ஆனால் தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரிவு உண்டாயிற்று. பிரியமானவர்களே, தண்ணியிலிருந்து அது பிறப்பித்த அந்த நீரில் வாழ்கிற அந்த மீன்கள் வெளியே எடுத்தாச்சுன்னா மரித்து போய்விடும் அல்லவா? நிலத்திலிருந்து அது பிறப்பித்த விருட்சங்கள் அதை பிடிங்காச்சுன்னா அது மரித்து போகும் அல்லவா? அதே போலதான் அவருடைய சுவாசத்திலிருந்து உருவான நீங்களும் நானும் அவரை விட்டு பிரிஞ்சிட்டா நாமும் மரித்து போவோம். இது சரீர மரணம் அல்ல, ஆன்மீக மரணம். அந்த மரண பயம், தேவனை விட்டு பிரிக்கின்ற அந்த சக்தி பிசாசானவன் வச்சிருக்கிறதுனால சர்வ வல்லவர் அந்த மரணத்தை தமது மரணத்தினாலே ஜெயித்து ஒரு நிச்சயத்தை தருகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் என்ன பிரிக்க முடியாது என்று. அது மாத்திரமல்ல, நிரந்தர மரணம். ஒருவேளை ஒரு மனிதன் பாவத்தோடு மரிப்பான் என்று சொன்னால் அவனுக்கு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அவனுக்கு இல்லாம போயிடும். அவன் வாழ்க்கையில நித்திய ராஜ்யத்துக்குரிய நிச்சயம் இல்லாம போயிடும். அதனாலதான் அந்த மரணத்தை ஜெயிக்க தம்முடைய மரணத்தினாலே பிசாசின் வல்லமைகளை அவர் அளித்தார். பிரியமானவர்களே, இந்த நாள்ல உங்கள் வாழ்க்கையில மரண பயம் இருக்கிறதோ, செத்துருவோமோ, என் வாழ்க்கையில இப்படி ஆயிடுமோ, என் வாழ்க்கையில திரும்ப கடவுள்கிட்ட வர முடியாம போயிருமோ அப்படின்னு நீங்க மரண பயத்தில் இருக்கிறீர்களா? எந்த மரண பயத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் மரண பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். மரண பயம் இது பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்கு தான் உண்டாகும். பாவத்தோடு அங்கே போராடி பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதவர்கள் வாழ்க்கையில மரண பயம் அவர்களை ஆளுகை செய்யும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரண பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு தமது மரணத்தினாலே பிசாசை அவர் ஜெயித்தார். 3 காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இங்க வாசிக்கிறோம், அவருடைய மரணத்தின் சாயலிலே நான் இணைக்கப்பட்டால். இங்கே மரணம் உயிர்த்தெழுதல் என்பதை முந்தின வசனமாகிய அந்த 4ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவருடைய மரணத்திற்குள்ளான ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்படின்னா நாம் ஞானஸ்நானம் எடுப்பது, ஞானம் பெற்று எடுக்கிற அந்த ஸ்நானம், அதில் இருக்கிற முக்கியத்துவம் என்ன தெரியுமா? நாம் கிறிஸ்துவுடனே கூட மரிக்கின்றோம், அவரோடு கூட உயிர்த்தெழுகிறோம். பிரியமானவர்களே, இந்த மரண சாயலிலே நான் இணைக்கப்பட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பாவத்துக்கு செத்துட்டேன்ற அந்த ஒரு அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு மரண பயம் கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை என் வாழ்க்கையில நான் பாவத்தோடு போராடுறேன், எனக்கு இன்னும் என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை மேற்கொள்ள முடியல, எனக்கு அடிக்கடி இந்த பாவம் என்னை மேற்கொண்டுருமோன பயம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு பயத்தோட வாழ்றீங்களா? இயேசுவின் மரண சரீரத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே நான் மரித்து விட்டேன், இனி நான் அல்ல அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, இயேசுவின் மரணத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்கள். இரண்டாவதாக எபிரேயர் 2:14 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார்.
நாம் இரண்டாவது கிறிஸ்துவினுடைய மரணத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். எனக்காக அவர் மரித்ததினாலே நான் மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறேன் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக வர வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு இயேசுவின் மரணத்தை விசுவாசிக்கிறீங்களா? எனக்காக மரித்தார் விசுவாசிங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்கன்னு சொல்ற விசுவாசம் அல்ல, எனக்காக இயேசு மரித்தார் என்ற அந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தான் அந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். இயேசு எனக்காக மரித்தார் என்ற அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளா இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் மரணத்திலிருந்து, அந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து தெரிகிறோம். இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து தெரிகிறோம். அதனுடைய ஆழம் என்ன தெரியுமா? இயேசுவின் மரணத்தை என் சரீரத்திலே சுமக்கிறேன் என்றால் நான் இந்த உலகத்திலே என் சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நான் பயப்பட போவது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நான் மரித்தாலும் உயிர்த்தெழுதலின் நாளிலே நானும் உயிர்த்தெழுவேன் என்ற அந்த நிச்சயம் நமக்குள் வரும். எப்போ தெரியுமா? இயேசுவின் மரணத்தை என் சரீரத்திலே நான் சுமக்கும் பொழுது. இன்னைக்கு நிறைய பேர் வாழணும் அப்படின்ற ஆசை தப்பில்லை, நீங்கள் வாழணும். ஆனால் அதே நேரத்தில் எப்போதும் இயேசுவின் மரணத்தை நம்முடைய சரீரத்திலே சுமக்கிறவர்களாக வாழணும். எப்போதும் நான் இயேசுவோடு கூட மரித்து விட்டேன், இரண்டாவது இயேசுவுக்காக எப்ப வேணாலும் நான் மரிக்க ஆயத்தமா இருக்கிறேன், நான் நிச்சயம் இல்லாமல் மரிக்க போவதில்லை, என்னுடைய மரணம் நிச்சயத்தோடு இருக்க போகிறது. அப்போ மரண பயமே இருக்காது. அதனாலதான் நமக்கு தெரியும், பாலிகார்ப் என்ற ஒரு தேவ மனிதன் அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய ஒரு சீஷன் என்று கூட சொல்லுகிறார்கள். அந்த பாலிகார்ப் என்ற அந்த பேராயர் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா வாழ்ந்தார். அவருடைய பிறந்தநாள் என்று ரோம சக்கரவர்த்தி அவரை பிடிச்சி அவரை சித்திரவதை செஞ்சு அவரை சாகடிக்க சொன்னாங்க. பாருங்க, அவரை ஒரே ஒரு வார்த்தை, அவரை சாகடிக்கிறதுக்கு முன்பாய் கம்பத்தில் கட்டி எரிக்கப்படுவதற்கு முன்பாய் அங்க எரிக்கிறதுக்கு ஆயத்தமா நின்னவங்க சொன்னாங்களா, இவ்வளோ வயசாயிருச்சு, ஒரு தடவை அந்த ராயனை தான் கடவுள்னு அறிக்கை பண்ணிருங்களேன், அதுக்கப்புறம் போய் நீங்க உங்க கடவுளை தேடுங்கன்னாராம். அவர் என்ன தெரியுமா சொன்னாராம்? இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட இந்த 83 வருஷம் என்னை ஒரு முறை கூட என்னைய கைவிடாதவரை நான் எப்படி இன்னைக்கு கைவிட்டுருவேன் அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, அவருடைய மரணம் கொடுமையான மரணம். அவரை கம்பத்தில் கட்டி வச்சு எரிச்சாங்க. ஆனால் அவருடைய மரணத்தில் மகிழ்ச்சியோடு கூட கண்களை மூடினாராம். அதுதான் கிறிஸ்துவின் மரணத்தை நம் சரீரத்திலே சுமக்கின்ற அனுபவம். பிரியமானவர்களே, எனக்காக இயேசு மரித்தார் என்ற அந்த நிச்சயம், மரணத்தை ஜெயித்தவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, கடைசியாய் மரண சரீரத்தை, கிறிஸ்துவின் மரண சரீரத்தை என் சரீரத்தில் சுமந்தா எப்போ வேணாலும் மரணம் வரட்டும், நான் ரெடியாக இருக்கிறேன், நான் கண்களை இங்கே மூடினாலும் நித்தியத்தில் கண்ணை திறப்பேன்ற நிச்சயத்தோடு வாழ்கிறவங்களுக்கு மரண பயம் கிடையாது. அதனால தான் மரண பயத்திலிருந்து அவர் விடுவிக்க விரும்புகிறார். நம்ம செய்ய வேண்டியது அவருடைய மரணத்தை விசுவாசிப்போம், அவருடைய மரண சரீரத்தோடு இணைந்திருப்போம், அவருடைய மரண சரீரத்தை சுமந்து கொண்டு வாழ்வோம். நாம் தைரியமாய் சொல்வோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஜெபமில்லாமா? நல்ல தகப்பனே, எங்க வாழ்க்கையில நாங்க எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் எங்களை சந்திக்கலாம், ஆனால் பயத்தோடு அல்ல, தைரியத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த மரணத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். கிறிஸ்துவின் மரண சரீரத்தோடு நாங்கள் எப்போதும் இணைந்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களுக்காக தான், எங்களுடைய மரண பயத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக தான் எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. அந்த நிச்சயத்தோடு தொடர்ந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்தி உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் மரணத்தோடு பயந்து கொண்டிருக்கிறாங்களோ, மரண பயத்தில் ஆளுகை செய்யப்பட்டிருக்காங்களோ, இன்று இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். God bless you.